பிபி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச ஸ்ருதிராஜ் அவங்களுடைய திருமணத்தை பற்றி அவங்க சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய திருமணம், அவங்களுடைய வாழ்க்கை, அவங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்ம ஸ்ருதிராஜ் நடித்த எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்? ஆஃபீஸ் சீரியலில் வர ராஜி கதாபாத்திரமா, இல்லை தென்றல் சீரியலில் வர துளசி கதாபாத்திரமா, இல்லை லட்சுமி சீரியலில் வர மகாலட்சுமி கதாபாத்திரமா? எந்த ரோல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்ருதிராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் அவங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு 40 வயதுக்கு மேலாவது நீங்க என்ன திருமணம் பண்ணிக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது ஒருத்தர் சந்திச்சு பார்த்த உடனே வர காதல் கிடையாது. அந்த மாதிரி திருமணம் எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு வந்து 2 பேர் ஒருத்தர் பேசி புரிஞ்சு பழகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒன்று சேரணும், அதான் என்னுடைய ஆசையும். நிறைய பேர் என் மேல இருக்கிற அக்கறையில, என் மேல இருக்கிற அன்புனால நீங்க சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டே இருக்காங்க. நானும் கண்டிப்பா திருமணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு பிடிச்ச நபரை நான் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கவே இல்லை, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா அந்த நபரை பார்த்தோன்னா நான் மேரேஜ் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா எனக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் நிறைய ஆதரவு தராங்க. நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா படம் நடிக்க வந்துட்டேன். கிட்டத்தட்ட 13 வயசுலேயே நான் படம் நடிக்க வந்துட்டேன். நான் ஃபர்ஸ்ட் மலையாள படத்துல நடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பித்தேன். முக்கியமாக 1996ல் இளைய தளபதி விஜய் அவர்களோடு சேர்ந்து மாண்புமிகு மாணவன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சின்ன ரோலில் நடிச்சிருந்தேன். ஸோ அதை என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் இப்போ விஜய் சார் இருக்கிற உயரத்துக்கும் நான் அப்போ பார்த்த விஜய்க்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கைண்டாக இருந்தார், இப்போவும் கைண்டாக தான் இருக்கார். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கைண்டாக இருப்பார். என்கிட்ட பேசும்போது நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணாக நடிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு அப்போ நான் டீனேஜராக தான் இருந்தேன். அப்போ நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் சாரீலாம் கட்டினாங்க. ஸோ அது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. முக்கியமாக சாரீ எடுக்கிறது கஷ்டமாக இருந்தது. எனக்கு அந்த படத்தில் நான் பஸ்ஸில் ஏற மாதிரி ஒரு சீன் இருந்தது. நான் சாரீ எடுத்து போய் பஸ்ஸில் ஏறணும். ஸோ அது எனக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு அப்போ எனக்கு. ஆனால் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ரொம்ப கைண்டாக பேசினார். ஒன்றுமே இல்லை, எல்லாமே பழகிடும் போக போக அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்கிட்ட ரொம்பவே அன்பாக பேசினார். ஸோ இப்போ வரைக்குமே அவருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கிற காரணமும் அதுதான். அவருடைய கேரக்டர் ரொம்பவே நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபேன்ஸ் பற்றி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கு கிடைச்ச ஃபேன்ஸ் நான் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ஃபேன்ஸ் நான் ஸ்டார்டிங்கில் நடிக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே நான் 2009 தென்றல் சீரியல் நடிக்க ஆரம்பித்தேன். ஒரு 6 வருடங்கள் அந்த தென்றல் சீரியல் சூப்பராக போயிட்டு இருந்தது. அந்த 6 வருடமே அவங்க கொடுத்த வரவேற்பை என்னால் மறக்கவே முடியாது. எங்கே போனாலுமே என்னை துளசி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. என்னுடைய பேர் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரைக்குமே துளசியா, ராஜியா, லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் மக்கள் என்னை பார்க்குறாங்க. அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய நடிப்பு கிடைச்ச பெரிய ஒரு ஆசீர்வாதமாக நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக நான் தொடர்ந்து ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்போவுமே ரசிகர்களை என்டர்டெயின் பண்ணி நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்காக நிறைய பேர் மெனக்கெட்டு நிறைய எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. முக்கியமாக எனக்காக லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் என்னுடைய வீடியோவை எடிட் பண்ணி அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு நிறைய ஃபேன்ஸ் பேஜ் எனக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எல்லாமே எனக்கு கிடைச்சது. நான் 1996லேயே நான் மூவி நடிக்க ஆரம்பித்தேன். 2008 வரைக்குமே நான் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். காதல்.com அப்படிங்கிற படத்தில் நான் ஹீரோயினாக கூட நடிச்சிருக்கேன், ஒரு முழு படமுமே. ஆனால் அப்போல்லாம் நான் நினச்ச மாதிரி எனக்கு வரவேற்பு கிடைக்கவே இல்லை. நிறைய பேருக்கு நான் யாருன்னே தெரியாது. முக்கியமாக நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகளில் படம் நடிச்சிருக்கேன். ஆனால் அப்போ யாருக்குமே நான் தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி தெரியாது. எப்போ நான் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சனோ அப்போ இருந்தே நிறைய பேர் தெரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல் அப்படின்னா நிறைய சீரியல் இருக்குது. தென்றலாக இருக்கட்டும், பிரியமானவளாக இருக்கட்டும், இல்லை அன்னக்கொடியும் 5 பெண்களும், அழகு, இப்போ நடிக்கிற லட்சுமி, ஆபீஸ், தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லா சீரியலுமே பிடிக்கும். ஒரு சில சீரியலில் நான் சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த ரோலுக்குமே மக்கள் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதை என்னால் மறக்கவே முடியாது. எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சவாலான கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை. முக்கியமாக நானே ஹீரோயினாக நடிக்கணும், நானே வில்லியாகவும் நடிக்கணும். எனக்கு வந்து ஊனமுற்றவங்களாக நடிக்கணும், கண் பார்வை தெரியாத மாதிரி, காது கேட்காத மாதிரி, இந்த மாதிரிலாம் எனக்கு நடிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரத்தில் நடிப்பேன். உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது நிறைய சீன்ஸ் பார்த்தீங்கன்னா அழுகிற மாதிரி, சோகமாக இருக்கிற மாதிரி, பவ்யமாக மாதிரி காமிப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப அராத்தா, ஜாலியாக, சுட்டித்தனம் பண்ணிட்டு ரொம்பவே பிடிக்கும். முக்கியமாக சீரியல் என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிரா தான். அந்த ஸ்ருதி எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சுதி சண்முக பிரியாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நானும் அவங்கள சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுவோம், அதெல்லாமே ரீச்சும் ஆயிருக்கு. ஸோ எனக்கு ரீல்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக டான்ஸ் ஆடுறது, காமெடி ரீல் பண்ணுறது, வடிவேல் சார் டைலாக் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு
இந்த மாதிரி விஷயங்கள் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பேன், இதெல்லாம் என்னுடைய ஹாபி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது பிடிக்கும். நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய சாரீ கட்டி நிறைய ஃபோட்டோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். டிஃப்ரெண்டான சாரீ நான் போட்டுட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி வாங்க ஸ்ருதிராஜ் அவர்களுடைய அழகிய சில புகைப்படங்களை பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு ஸ்ருதிராஜ் அவர்களை எவ்வளவு பிடிக்கும், அவங்க நடித்த சீரியல் எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய பிபி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். வாங்க ஸ்ருதிராஜ் அவங்களுடைய அழகிய புகைப்படங்களை பார்த்துட்டு வரலாம்.